வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். தேர்தலுக்கு பிறகு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உத்தரவிடுக. தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் மனு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 30வது நாள். அதிமுகவினர் அமைதி பேரணி. புதுக்கோட்டை மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டியடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியம். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. சென்னையில் மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான கார்த்திகேயன் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். தமிழகம் முழுவதும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னை பொறுத்தவரை இந்த 14 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளருடைய பட்டியல் ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையரான கார்த்திகேயன் வெளியிட்டார். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை வருவாய் மற்றும் நிதித்துறை துணை ஆணையரான அன்புச்செல்வன் பெற்றுக்கொண்டார். 84,027 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 82,666 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதில் ஆண் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 40,894, பெண்கள் எண்ணிக்கை 41,745, இதரர் 27 ஆக மொத்தம் 82,666 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னையில் இருக்கும் 16 தொகுதிக்கான இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த 16 அசம்பிளி தொகுதிகளை லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்டை நாங்கள் திருப்பி எங்களை நிர்வாகிகிட்ட கொடுத்து செக் பண்ணிவிட்டு எது தான் விடுபட்டிருக்காங்களா, எவ்வளோ அடிஷன் பண்ணியிருக்காங்களா செக் பண்ணிவிட்டு தான் அது சொல்ல முடியும். தொடர்ச்சியாக அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 3,05,176 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 1,96,956 வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளார்கள். அதாவது 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 38,131 வாக்காளர் இடம்பெற்றுள்ளார்கள். இந்த புதிய வாக்காளர்களுக்கு வருகிற 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் அன்று அவர்களுடைய இந்த வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என இந்த மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பச்சலுடன் பிரகாஷ். 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறு எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தனர். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு தொடங்கவிருக்கும் நிலையில் பிப்ரவரி 1 தேதி மத்திய பட்ஜெட் தாக்கலாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் மக்களை ஈர்க்கும் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி வாக்காளர்களை திசை திருப்ப வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் மனு அளித்தனர். இதில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். 5 மாநில தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறு அவர்கள் மனு அளித்தனர். 12 दिसंबर को पार्लियामेंट में 16 पॉलिटिकल पार्टीज की मीटिंग हुई. 16 मार्च 2012 को प्रेजेंट हुआ. ये अपोजिशन की डिमांड स्वीकार की थी और बजट 28 फरवरी के बजाय வருமான வரி ஏய்ப்பு புகாரை தொடர்ந்து மும்பை, கொல்கத்தா, தில்லி, சென்னை, தூத்துக்குடி என பல்வேறு நகரங்களில் 2வது நாளாக இன்றும் 70க்கும் அதிகமான இடங்களில் வருமான வரி அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். நாடு முழுவதும் வருமான வரித்துறையினர் நேற்று தொடங்கிய சோதனை இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை, தில்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இன்றும் தொடர்ந்துள்ள இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரையில் கட்டுமானம் மற்றும் மின்சார உற்பத்தி நிறுவனமான ஈட்டிய குழும உரிமையாளர்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆவணங்களில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இது குறித்தான விசாரணையை தற்போது வருமான வரித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையின் முடிவில்
கைப்பற்றப்பட்ட சொத்து ஆவணங்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் குறித்தான தகவல் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை நுங்கம்பாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் கோபிநாத். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்து 30 நாட்கள் ஆனதையொட்டி அதிமுக தொண்டர்கள் ஊர்வலமாக சென்று அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்து 30 நாட்கள் ஆகின்றன. இதையொட்டி தென் சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் அமைதி ஊர்வலம் நடத்தப்பட்டது. மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து ஜெயலலிதா நினைவிடம் வரை சென்ற அதிமுகவினர் அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கட்சி நிர்வாகிகள் பொன்னையன், கோகுல இந்திரா, MP விஜயகுமார், MLA சத்யா உள்ளிட்ட திரளான அதிமுக கலந்து கொண்டனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 180 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். நெடுந்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இரு நாட்டு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் 10 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 18 நாட்டில் தான் போட்டை பிடிச்சிட்டு போனாங்க. இது பண்ணுறது ரொம்ப சரியில்லை, ரொம்ப தவறாக மாதிரி பண்ணுறாங்க. ஃபுல்லாக எல்லாம் கடன் தான். இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு போனதுனால அவங்க புள்ள குட்டி எல்லாம் ரொம்ப இப்போ இன்றைக்கி சாவர மேலே ரொம்ப நிலைமை ஆகி போச்சு. இன்றைக்கி வந்துட்டு எல்லாம் மருந்து குடியை போட்டாங்க. நீ பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க தான் அதெல்லாம் முடியாது தட்டி விட்டு இன்றைக்கி அதனால தான் அந்த கூட்டமாக இருந்திருக்கு. இல்லைனாக்கா இன்றைக்கி எல்லா உயிரும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து கல்லோடு அடிச்சு கண்ணாடிலாம் உடைக்கிறது போகிறது இருந்தாங்க. அப்புறம் நினச்சி சுற்றி வந்து நினச்சா போட்டை பிடிச்சாங்க. போட்டை பிடிச்சி சரி விட்டுருவான்னுட்டு ரால் மீன் வாங்குறது வந்துருப்பான்னு சொல்லிட்டு விட்டுருவான்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா வலையை கொத்தி விட்டுட்டு போட்டை அவன் நெய்கரம் ஏறிட்டு நம்மளால் வந்து போட்டில் நெய்வில் ஏறிட்டு ஏன்னா கட்டி போட்டு போட்டை கட்டி போட்டு இழுத்துட்டு போயிட்டான். இலங்கை கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து 2500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். பின்னர் மீன்பிடி வலைகளை வெட்டி கடலில் எறிந்ததுடன் மீனவர்களையும் விரட்டி அடித்தனர். இதனால் படகு ஒன்றுக்கு 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 51 மீனவரும் 122 படகுகளும் இலங்கை சிறையில் இருக்கு. 2 வருஷமா இருக்கு. இதை வன்மையா மீனவர் சங்கம் கண்டிக்கிறோம். தொடர்ந்து எங்களால் இவ்வளவு இழப்பீடு செய்வதற்கு சக்தி கிடையாது. அதனால உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்து சிறைபிடிக்கப்பட்ட படகு மீனவர்கள் உடனே விடுதலை பண்ணணும். மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு உறுதுணையை ஏற்படுத்தி கொடுக்கணும். திமுகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மு.க. ஸ்டாலினுக்கு தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் ஸ்டாலின் அக்கட்சியின் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் இல்லத்திற்கு இன்று வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் என்று குறிப்பிட்டார். பேரறிஞர் அண்ணா தலைமையில் இயங்கிய இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக இயங்கிய இந்த இயக்கம் இப்போது தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மனமாற வாழ்த்துகிறது. அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் வீறுநடை போட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் 100 பேர் அடங்கிய முதல் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. ஆளுங்கட்சியான சமாஜ்வாதி தரப்பில் இருவேறு வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டதால் அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே முக்கிய எதிர்க்கட்சியான மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி தனது முதல் வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியிட்டது. மொத்தமுள்ள 403 இடங்களில் தற்பொழுது முதற்கட்டமாக 100 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 36 இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இளம் பெண்ணை வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் துரித உணவு வழங்குபவர் உள்பட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் கடந்த 31ஆம் தேதி இரவு புத்தாண்டு நாள் கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் இளம்பெண் ஒருவர் ஆட்டோவில் வீடு திரும்பினார். தனது வீடு உள்ள குறுகலான தெரு அருகே இறங்கி அவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து வந்த 2 இளைஞர்கள் அந்த பெண்ணை வழிமறித்து பாலியல் தொல்லை கொடுத்தனர். அவர்களிடம் இருந்து விடுபட போராடிய போது அந்த பெண்ணை தாக்கி சாலையில் தள்ளிவிட்டு இருவரும் தப்பிவிட்டனர். இந்த சம்பவம் அதே தெருவில் உள்ள வீட்டில் நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட பெங்களூரு காவல்துறை அலுவலர்கள் 4 இளைஞர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் இணையதளம் வழியாக துரித உணவுகளை வீடுகளுக்கு வழங்கும் இளைஞர் உள்பட 4 பேர் ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு அறிமுகமானவர் என தெரியவந்தது. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரம், காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் கோரிக்கை விடுத்துள்ளார். பண மதிப்பிழப்பு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பில் திருநாவுக்கரசர் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் EVKS இளங்கோவன், தங்கபாலு, குஷ்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையை கூட்டி தமிழக அரசு ஆலோசனை நடத்தி பின்னர் அனைத்து கட்சியினருடன் சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களிலேயும் விவசாயம் பாதிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு மாண்பு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும். தலா ஒரு குடும்பத்திற்கு குறைந்தபட்சம் 15 லட்சம் ரூபாயாவது ஒரு குடும்பத்திற்கும் இறந்த விவசாயியுடைய குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். மதுரை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 10 சட்டப்பேரவை தொகுதிகளின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 25,41,497 என மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மதுரை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 12,56,908 என்றும் பெண் வாக்காளர்கள் 12,84,497 எனவும் குறிப்பிட்டார். 3ஆம் பாலினத்தவர் 112 பேர் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை, நீக்கம், முகவரி மாற்றம் செய்ய முகாம்கள் அமைக்கப்படும் எனவும் கூறினார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும், நீக்கவும், திருத்தம் செய்யவும், தொகுதியிலிருந்து முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளில் மேற்கொண்டு இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மொத்தம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 25,41,497. திருச்சி மாவட்ட வாக்காளர் இறுதிப் பட்டியலை வெளியிட்ட ஆட்சியர் பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அதிக வாக்காளர்களாக 2,88,972 பேர் கொண்ட தொகுதியாக ஸ்ரீரங்கம் தொகுதி உள்ளதாகவும், குறைவான வாக்காளர்களாக 2,08,026 பேர் கொண்ட தொகுதியாக லால்குடி சட்டப்பேரவை தொகுதி உள்ளதாகவும் தெரிவித்தார். இறுதி வாக்காளர் பட்டியல் படி சட்டமன்ற தொகுதி வாயிலாக ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் 2,88,972 வாக்காளர்களும், லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் 2,08,026 வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டு இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரிய வண்ணங்குப்பத்தில் பயிர் கருகியதை கண்டு மனவேதனை அடைந்த விவசாயி ராஜேந்திரன் மரணமடைந்தார். பெரியபாளையம் அருகே உள்ள பெரிய வண்ணங்குப்பத்தை சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். கடந்த ஆண்டு தனது விளைநிலத்தில் பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பொழுது டிசம்பர் வெள்ளத்தில் மூழ்கி சேதமானது. இதனால் கடனில் தவித்த அவர் கூட்டுறவு வங்கியில் மீண்டும் கடன் பெற்று பயிர் சாகுபடியில் ஈடுபட்டார். கடந்த மாதம் வீசிய வர்தா புயலால் பயிர்கள் சேதமடைந்ததை கண்டு ராஜேந்திரன் மிகுந்த மனவேதனை அடைந்தார். அடுத்தடுத்த ஆண்டுகள்
பயிர்களில் தாங்க முடியாத அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாக ராஜேந்திரன் தனது உறவினர்களிடம் வருத்தப்பட்டு பேசியுள்ளார். அதிக மன அழுத்தத்தில் தவித்து வந்த ராஜேந்திரன் இன்று விளைநிலத்திற்கு சென்றார். அங்கு சேதமடைந்த பயிர்களை பார்த்தபொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு ராஜேந்திரன் உயிரிழந்தார். அரியலூர் அருகே பயிர்கள் வாடியதால் விவசாயி மாரடைப்பால் மரணமடைந்தார். இவருடன் சேர்த்து மாவட்டத்தில் இதுவரை 3 விவசாயிகள் இறந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கலியபெருமாள் தனக்கு சொந்தமான நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தார். மழை பொய்த்து போனதால் மக்காச்சோள பயிர்கள் கருகின. நேற்று மாலை வயலுக்கு சென்ற அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. மயங்கி விழுந்த கலியபெருமாள் அங்கேயே இறந்தார். இறந்த விவசாயி குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவருடன் சேர்த்து அரியலூர் மாவட்டத்தில் வறட்சி காரணமாக 3 விவசாயிகள் மரணமடைந்துள்ளனர். 2 ஏக்கர் கொல்லை முத்துச்சோளம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். அந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தது ஒன்றும் மழை கருதும் வைக்கல, ஒன்றும் வைக்கல. கொல்லையில் போய் பார்த்துட்டு வந்து இது பண்ணிட்டு சாயங்காலம் கொல்லைக்கு போனவர் கொல்லையிலேயே இதாகி இறந்துட்டார். 2 வயசு சோளம் போட்டிருந்தோம் சாமி. சோளம் புண்ணியம் இல்லைன்னு 2 மாதமாகவே கொல்லைக்கு போயிட்டு வந்தார். கொல்லையில் போய் பார்த்துட்டு செத்து கிடந்தாரு. காடாக தேடணும். கொல்லையில் செத்து எறும்பு வச்சு கிடந்தாரு சாமி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை எனும் வாக்குக்கு ஏற்ப வீடு தேடி சென்று உப்பு விற்பனை செய்பவரை உறவினரை போல போற்றுகின்றனர் பெரம்பலூர் மாவட்ட மக்கள். பண்டைய கால வழியில் பண்டமாற்று முறையில் நடைபெறும் விற்பனை இளம் தலைமுறையினரின் விழிகளை விரிய வைக்கும் செய்திதான். வீடு தேடி உணவுப் பொருள் என்பது அரசியலில் புது முழக்கமாக இருந்தாலும் பண்டைய காலங்களில் ஊராக சென்று உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதுதான் முக்கிய தொழிலாக இருந்துள்ளது. தங்களிடம் இருக்கும் பொருட்களை கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளும் நடைமுறையை பண்டமாற்று வணிகம் என அழைத்தனர். காலப்போக்கில் நாகரிகம் வளரத் தொடங்கியதை அடுத்து இந்த நடைமுறை குறைந்து போனது. ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தழுதாலை கிராமத்தை சேர்ந்த சிங்காரம் மற்றும் கணேசன் சகோதரர்கள் பழையதை மறக்காமல் இன்றைக்கும் மாட்டு வண்டியில் ஊராக சென்று உப்பு விற்பனை செய்து வருகின்றனர். மிகுந்த தரம், வஞ்சனை இல்லாத அளவு, நியாயமான விலை எனும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் உப்பு விற்பனை செய்யும் இவர்களுக்கு மக்களும் ஆதரவு கரம் நீட்டி வருகின்றனர். கடந்த ஒரு 40 வருஷமாக இந்த உப்பு விற்பனைங்கிறது கிராமந்தோறும் வீதியாக போயிட்டு உப்புன்னு கூவி இவங்க விற்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது உப்போடு சேர்த்து இவங்க கோலமாகவும் ஒரு 10 ஆண்டுகளாக சேர்த்து விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்கள் ஆர்வமாக இவங்க சத்தத்தை கேட்ட உடனே வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த உப்பு வாங்குறத நாம் இன்றைக்கும் பார்க்க முடியும். கடந்த 25 வருடங்களாக காலை 4 மணிக்கு எழுந்து மாட்டு வண்டி பூட்டி கிராமங்களை நோக்கி புறப்படுவதை சிங்காரமும் கணேசனும் வழக்கமாக வைத்துள்ளனர். இருவரின் வருகையை எதிர்பார்த்து மேட்டூர், அரும்பாவூர், தாழை நகர், வெங்கலம், பூலாம்பாடி உள்ளிட்ட ஊர் மக்களும் காத்திருக்கின்றனர். கிலோ கணக்கில் இல்லாமல் படி, பக்கா என்ற பண்டைய அளவு முறையில் உப்பு விற்பனை செய்வதாக கூறும் சிங்காரம் வருவாயை விட மக்களின் மகிழ்ச்சியே தங்களின் தொழிலுக்கு உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்தார். 25 வருஷம் வியாபாரம் பண்ணுறோங்க. பாக்கெட் உப்பு, தூள் உப்பு, கல்லுப்பு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். காலையில் ஒரு 3 மணிக்கு கிளம்புவோம். ஒரு 10-9 மணி எல்லாம் ஊர் சுற்றிட்டு கொண்டு வந்துடுவோம். திருப்பி 4 மணிக்கு மேலே சாயங்காலம் வேறு ஊருக்கு போவோம். பண்டமாற்று விற்பனைக்கு மறுபிறப்பு கிடைக்கும் வகையில் புளியங்கொட்டை மற்றும் நெல்லை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக உப்பை இவர்கள் விற்பனை செய்கின்றனர். உப்பை போல இதர உணவுப் பொருட்களும் வீடு தேடி வந்து விற்பனை செய்யப்பட்டால் அவசர உலகில் அல்லல் படும் தனி குடும்பத்தினர் மட்டுமல்ல, கூட்டு குடும்பத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர் என்கின்றனர் பண்பாட்டு ஆய்வாளர்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் பாகிஸ்தான் வீரர் யூனுஸ் கான் சதமடித்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள்.
அமெரிக்க அதிபராக உள்ள பராக் ஒபாமா பதவி விலகுவதை அடுத்து அவருக்கு ராணுவத்தின் சார்பில் நடைபெற்ற வழியனுப்பும் விழாவில் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்று வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஒபாமாவின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து வர்ஜீனியாவில் உள்ள ஹென்டர்ஜன் வளாகத்தில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. அப்போது அளிக்கப்பட்ட ராணுவ மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். அமெரிக்க ராணுவ பாதுகாப்பு செயலர் ஆஷ் கார்ட்டர் ஒபாமாவின் தன்னலமற்ற மக்கள் சேவையை பாராட்டி ராணுவத்தின் சார்பில் அவருக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முப்படை வீரர்களின் தளபதிகள், அரசு உயர் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அர்ஜென்டினாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. சூறாவளி காற்றுடன் பெய்த இந்த மழையால் பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கின. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் அணைகள் அனைத்தும் நிரம்பின. பெரும்பாலான இடங்களில் பாலங்கள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீடுகள் மற்றும் அலுவலகங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் இதற்கு அண்டை நாடான உருகுவேவிலும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி வீரர் யூனிஸ் கான் சதம் அடித்தார். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 538 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 126 ரன்கள் எடுத்திருந்தது. 3வது நாளான இன்று மழையால் போட்டி தாமதமாக தொடங்கியது. தொடர்ந்து விளையாடிய அசார் அலி 71 ரன்களில் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். சிறப்பாக விளையாடிய யூனிஸ் கான் சதம் அடித்து அசத்தினார். இன்றைய ஆட்ட நேர முடிவில் பாகிஸ்தான் அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 271 ரன்கள் எடுத்துள்ளது. Yunus Khan uses his feet. It will be his first bye as a keeper, I think, in Test match cricket. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். தேர்தலுக்கு பிறகு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உத்தரவிடுக தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் மனு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 30வது நாள். அதிமுகவினர் அமைதி பேரணி. புதுக்கோட்டை மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டி அடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடரும் அட்டூழியம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.